எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லோரும் வல்லோரும் கிருபையுள்ளோருமாய் இருக்கிறதே துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அமர எங்களுக்கு செய்திருக்கிற இந்த பெரிதான நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானம் எங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்கள். ஏசாயா 26, 4, 5, 6. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும் என்று இங்கே வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏசாயாவின் தீர்க்க தரிசனம். ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிற போது அவர்கள் தங்களுடைய தேசங்களுக்கு திரும்பி வருகிற போது அவர்கள் தேவனை துதித்து கொண்டும் பாடிக்கொண்டும் மகிமைப்படுத்தி கொண்டும் அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பும் போது பாடுகிற பாட்டாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே சொல்லியிருக்கிறார். இது ஒரு பாடலாகவும் தேவனை நம்பி வாழ்கிற போது மக்கள் அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அலங்கங்கள் கட்டப்பட்டு அதற்குள்ளே தங்களுடைய ஜனங்கள் ஜெயகோஷமிட்டு ஜெயதுனியோடு அவர்கள் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடல் இது. இதில் இந்த 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது, நாம் கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நம்பி விசுவாசித்து வாழ வேண்டும். ஏசாயா இதை தான் அங்கே சொல்லுகிறார், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் மாறி போகும். மனிதர்கள் மாறுவார்கள். நாம் ஆராதிக்கிற, நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் மாறமாட்டார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழிவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே அந்த கன்மலை என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே படிக்க நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த கன்மலை நமக்கு பாதுகாப்பாகவும் அடைக்கலமாகவும் நாம் தங்கி நாம் இந்த உலகத்தில் அசைந்து போகிற, அழிந்து போகிற, ஒழிந்து போகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் கன்மலையை போல அவைகள் இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தருடைய வேதம் இருக்கிறது. அவைகளை விசுவாசித்து வாழ வேண்டும் என்பதை ஏசாயா நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், பொருளாதார பிரச்சனைகள் வரலாம். எந்த சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும் என்பது தான் இங்கே ஏசாயாவுடைய ஒரு தீர்க்க தரிசனமாக நமக்கு பார்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே தேவனை நம்பி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். மத்தேயு 7வது அதிகாரத்தில் 24வது வசனம் 25வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம்
போடப்பட்டு இருந்தது என்று இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே தேவன் மேலேயும் வசனத்தின் மேலேயும் நமது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகினால நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய கண்ணீர் கஷ்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நமது நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்போது, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் விடுதலை கொடுத்தார். ஒரு நாள் ஜெயதொனியோட தங்களுடைய தேசத்துக்கு திரும்புகிறதற்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் எப்படி தங்களுடைய தேசத்திற்கு திரும்பினார்களோ அதே போல நாமும் சமாதானத்திற்குள்ளாகவும் மகிழ்ச்சிக்குள்ளாகவும் நாம் திரும்புவோம் என்று கர்த்தரையே நம்பி வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக அந்த வேதவசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறார். இங்கே உயர்ந்திருக்கிறவர்களை தாழ்த்துகிறார், பெருமையுள்ளவர்களை தாழ்த்துகிறார், அகந்தையுள்ளவர்களை தாழ்த்துகிறார், நான் என்கிறவர்களை கர்த்தர் தாழ்த்துகிறார் என்பதை நாம் இங்கே படிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில படிப்பின் மேலே, பணத்தின் மேலே, குடும்ப பெருமைகள் மேலே, பலவிதமான சூழ்நிலைகளின் மேலே நாம் பெருமை கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் கூட, தேவனை ஆராதிக்கிறவர்கள் கூட பெருமையினாலே அகந்தையினாலோ மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். அதற்கு தான் நம் நீதிமொழிகளிலே நாம் படிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவர்களை தாழ்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகினால நாம் பெருமை கொள்ளாமல் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைத்து, தேவன் பெருமை உள்ளவர்களை தாழ்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்கிற ஒரு விசுவாசத்தையும் மனப்பக்குவத்தையும் ஒவ்வொரு தேவனை நம்புகிற பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை கொடுக்கிறார், முன்னேற்றத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் லூக்கா 1வது அதிகாரத்துல கூட 52வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்று மரியாள் இங்கே துதிக்கிறதையும் பாடுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. பலவான்களை ஆசனத்திலிருந்து கர்த்தர் தள்ளுகிறார் என்று நாம் வேதத்திலே நமக்கு பார்க்க முடிகிறது. அதனால பெருமையுள்ளவர்களை கர்த்தர் தள்ளி போடுகிறார், பெருமையுள்ளவர்களை கர்த்தர் அழிக்கிறார் என்று நாம் அநேக சூழ்நிலைகளிலே நாம் பார்க்க முடியும். அதே போல நாம கர்த்தர் மேலேயே விசுவாசத்தை வைத்து கர்த்தரையே நம்பி நாம் வாழ்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மையை அணிந்து கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து கூட மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று நமக்கு படிக்க கிடைக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினாலே தான் கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று நாம் படிக்கிறோம் வேதத்துல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தாழ்மையோட தேவனுடைய சமூகத்துல நடந்து கொள்ள வேண்டும். நாம் உதாரணத்துக்கு பாபேல் கோபுரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பாபேல் கோபுரம் ஜனங்கள் ஒன்று சேர்ந்து கட்டி தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தார். நாம் அனைவரும் ஒரே யோசனையோடும் ஒரே பாஷையோடும் ஒரே இடத்துல இருந்து தேவனோட போராடுகிறதற்காக அந்த மக்கள் அங்கே பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். 11வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 4வது வசனத்தை 5வது வசனத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி தமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டார்கள். வேத ஆராய்ச்சி வல்லுநர் ஒருவர் இப்படியா சொல்றாரு, அந்த பாபேல் கோபுரம் இடிந்து விழுந்தது. அதை ஆராய்ச்சி பண்ண ஒரு வேத வல்லுநர் இப்படியா சொல்றாரு, அந்த ஜனங்கள்
தேவனுக்கு விரோதமாக சண்டையிட, தேவனை எதிர்க்க, தேவனோட யுத்தம் பண்ணுகிறதற்காக அந்த வானத்தை எட்டுகிற அளவுக்கு இவர்கள் அந்த கோபுரத்தை கட்ட முயற்சி செய்தார்கள். அது இடிந்து விழுந்தது, சாய்ந்திருந்தது அந்த பட்டணம். அங்கே அவர் ஆராய்ச்சி செய்யும் போது அவர் சொல்றாரு, அங்க ஒரு பெரிய ஒரு வீரன் தன்னுடைய கையில பெரிய ஒரு வாளை வானத்துக்கு நேராக நீட்டி தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதாக ஒரு பெரிய சிலையை அந்த கட்டிடத்தின் மேலே அவர்கள் வைத்திருந்ததாக அவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர்கள் இப்படியாக சொல்லிக் கொண்டார்களாம், பாபேல் கோபுரத்தை கட்டுகிற போது தேவன் மட்டும் ஏன் வானத்தில் இருக்க வேண்டும், நாமும் அந்த வானத்துக்கு ஏறுவோம் என்ற அடையாளத்தோடு அவர்கள் சொல்லிக்கொண்டு அந்த வாளை பிடித்திருக்கிற ஒரு வீரனை போல ஒரு பெரிய சிலையை பாபேல் கோபுரத்தின் மேல கட்டி வானத்தை நோக்கி இருந்ததாம் அந்த வாள், அவர் கரத்தில் இருந்த அந்த வாள் அந்த சிலையில. அப்போ இவர்கள் தேவனுக்கு விரோதமாகவே நடந்து கொள்ள, தேவனோட யுத்தம் செய்கிறதற்கு, தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு ஏறி அங்கே வாசம் பண்ண இவர்கள் நினைத்தார். ஆகினால கர்த்தர் அங்கே அவர்களை அந்த பட்டணத்தை இடித்து போட்டார், அவர்களுடைய யோசனைகளை அவமாக்கினார். அந்த இடத்திலிருந்து அவர்கள் சிதறி ஓடுகிறதற்கு அங்கே கர்த்தர் காரியங்களை, அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி அங்கே சிதறி போக பண்ணினார். நாம் தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்டிருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் நம்முடைய குடும்பங்கள் கூட நாம் முயற்சி செய்கிற எந்த காரியங்களானாலும் வாய்க்காது, சிதறி போகும். நம்முடைய யோசனைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள் தோற்று போகும். காரணம் என்ன என்று சொன்னால், நாம் தேவனுக்கு விரோதமாக யோசனை கொண்டு, தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் செயல்படுகிற எந்த காரியமானாலும் அது வாய்க்காது. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்படுகிற போது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆகினால நம்முடைய வாழ்க்கையில பெருமையும் அகந்தையும் விட்டுவிட்டு தேவனுக்கு விரோதமாக தாழ்மையாய் இருக்க நாம் இன்னும் தேவனிடத்துல ஜெபித்து தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் படித்து விட்டார்கள், நமக்கு சம்பார்ப்பணை அதிகம் இருக்குது, நம்ம வசதி வாய்ப்புகள் வந்து விட்டது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது என்று நாம் கர்வம் கொள்ளாமல் எண்ணத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மையா இருந்து இயேசு கிறிஸ்துவை போல மரண பரியந்தம் நாம் நம்மை தாழ்த்துவதற்காக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். மூன்றாவது காரியம் இப்படியாக இங்க வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது காரியத்துல இங்க வசனம் சொல்லுகிறது, ஏழைகளே காலால் மிதிக்கப்படும் என்று நாம் இங்கே படிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி இங்க வசனம் சொல்லுகிறது, கால் அதை மிதிக்கும், சிறுமியானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும் என்று வேதம் சொல்லும். அப்போ சிறுமியானவர்களையும் எளிமையானவர்களையும் கர்த்தர் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லும். தேவன் தாழ்மையானவர்களுக்கு நீதியை அளிக்கிறார், துன்பப்பட்டவர்களுக்கு நீதியை அளிக்கிறார், சிறுமையானவர்களுக்கு உயர்வை கொடுக்கிறார், பலவீனமானவர்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். ஆகையினால நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையா இருந்து தேவனை நம்பி அவருடைய வழியிலே நாம் நடக்கிற போது கர்த்தர் ஏற்ற காலத்துல உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுவார். அவர் நம்மை உயர்த்துகிற வரையிலே அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்கிற வேத வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நம்பி வாழ்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாவீதை நாம் எடுத்துக்கொண்டால், தாவீதுக்கு தெரியாது அவர் ராஜாவாக்குவார் என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் ஆடுகள் பின்னாலே சுற்றி கொண்டிருந்த அந்த தாவீதை காடுகளிலே அப்படியே கர்த்தரை துதித்து, கர்த்தரை பாடி, கர்த்தரை நினைத்து அப்படியே தன்னுடைய நேரத்தை கூட்டிக் கொண்டிருந்த அந்த தாவீதை ஆடுகளின் பின்னே அலைந்த உன்னை நான் கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வைத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நாம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். அவை என்றைக்கும் மாறாது. ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை துதித்து, ஆராதித்து, பாடி, வேத வசனங்களை வாசித்து, ஜெபித்து, தேவனுடைய சமூகத்திலே நாம் இருதயத்திலே தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போம். நாம் தாழ்மையை அணிந்து கொள்வோம். யோசேப்பை கூட பாருங்கள், ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாரு, ஒரு அடிமையா தான் இருந்தாரு. ஆனாலும்
நேரம் வருகிற போது அவர் கர்த்தரோட இருந்தபடினாலே, கர்த்தர் அவரோட இருந்தபடினாலே அவர் என்ன பண்ணார்? கர்த்தர் உயர்த்தினார். ஆகினால நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாமை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இடத்திலிருந்து நாம் வேற இடத்திற்கு நாம் சரீர முயற்சியோ இல்லை நம்முடைய சொந்த முயற்சியிலோ நாம் முயற்சிக்காமல் கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லும். அதனால இந்த பகுதியில நாம் இவைகளை நாம் கற்றுக்கொள்ளுவோம். அதனால கர்த்தரையே நம்பி வாழ்வோம், கர்த்தரிடத்திலே தாழ்மையா இருப்போம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. 2 சகோதரிகள் இருந்தார்கள் ஒரு குடும்பத்திலே. பெரிய சகோதரி அந்த காலத்திலேயே பட்டப்படிப்பை படித்தார், பிகாம் படித்தார். பிகாம் படித்ததுனால அவருக்கு அரசு வேலை கிடைத்தது. SBI பேங்க்ல அவருக்கு மேனேஜர் போஸ்டிங். நல்லா படிப்பார், நல்ல திறமையானவர். அவருடைய இளைய சகோதரி படிக்கல, அந்த அளவுக்கு படிப்பு ஏறல. 10ஆம் வகுப்பு கூட அந்த சகோதரி பாஸ் பண்ணவே இல்லை. ஆகினால அவருடைய பெற்றோர்கள் எப்போதும் அந்த சகோதரியை திட்டிக் கொண்டே இருப்பார். உன்னுடைய மூத்த சகோதரியை பார், அவள் எப்படி படித்திருக்கிறார், எப்படி வேலை செய்கிறார், அவளுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. அவள் எப்படி வேண்டுமானாலும் தன் வாழ்க்கையை நகர்த்தி விடுவாள். ஏனென்று சொன்னால் அவள் படித்திருக்கிறாள், சம்பாதிக்கிறாள், அவளுக்கு திறமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஆனால் நீ படிக்காத முட்டாளா இருக்கிறையே, உன் வாழ்க்கையை பற்றி தான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது என்று சொல்லி அவருடைய வீட்டில் எப்போது பார்த்தாலும் அந்த இளைய சகோதரி திட்டிக் கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, மூத்த சகோதரிக்கு திருமணமானது. நல்ல ஒரு பெரிய வசதியான, படித்த, நல்லா சம்பாதிக்கிற ஒரு மணமகனை பார்த்து அவர் திருமணம் செய்து விட்டார். சிறிதான கழித்து இளைய சகோதரிக்கும் அவள் படிக்கவில்லை. ஆகினால அந்த மகளுக்கு ஏற்றது போல ஒரு திருமணத்தை மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்தார். நாட்கள் கடந்தோடியது. நாட்கள் நகர இந்த பெரிய சகோதரி எப்ப பார்த்தாலும் தாய் வீட்டுக்கு வந்துடுவார். எந்த ஒரு விசேஷமானாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் உடனே தன்னுடைய பெட்டியை தூக்கி கொண்டு தாய் வீட்டுக்கு வந்துடுவார்கள். வந்தால் உடனே போக மாட்டார்கள். 10 நாள், 1 மாதம் கழித்துதான் திரும்பி போவார். ஆனால் பெற்றோர்களுக்கு இது புரியவே இல்லை. எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் வந்து உடனே போக மாட்டேங்கிறாங்க. அதனால இருக்கிறாங்க 10 நாள் 20 நாள், என்ன விஷயம்னு அவங்க யோசிக்கவே இல்லை. நீண்ட நாளுக்கு பிறகு சொந்த வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்க போது இளைய சகோதரியும் வந்தார்கள். இருவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள், அக்காவும் தங்கச்சி. அக்கா கேட்குறாங்க தங்கச்சியை பார்த்து, நான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்துடுறேன், நான் என் வீட்டிலே ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், சண்டை, குழப்பம், என்னால் சமாளிக்க முடியல. ஆகினால நான் கொஞ்சம் நிம்மதியை தேடி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு தங்கிட்டு போறேன். ஆனா நீ மட்டும் ஏன் அம்மா வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற? இவர்களெல்லாம் நினைச்சுக்கிறாங்க இந்த இளைய சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அதனால இவங்க அடிக்கடிக்கு எங்க வர போறாங்க, அவங்க வேலையை அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு சரியா போகுது அப்படின்னு இவங்களுடைய நினைவு. ஆனா இங்க அக்காவும் தங்கச்சியும் பேசும்போது இந்த அக்கா சொல்றதை வச்சு இந்த தங்கச்சி பதில் சொல்றாங்க. அக்கா சொல்றாங்க, என்னால பிரச்சனை, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு படிச்சிருக்கிறேன், ஆனா என்னால முடியல இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை சண்டை, பிரச்சனை சண்டை, சமாதானமே இல்லை என் வாழ்க்கையில. ஆகினால் அடிக்கடிக்கு நான் அம்மா வீட்டுக்கு வந்துடுறேன், ஆனா நீ மட்டும் வரமாட்டேங்கிற, என்ன காரணம்? அப்ப தங்கச்சி சொன்னாங்க, என் வீட்லயும் பிரச்சனை இருக்குது தான், என் வீட்லயும் கஷ்டம் இருக்குது தான், என் வீட்லயும் எல்லாமே இருக்குது. அக்கா, நீ உன்னுடைய படிப்பை நம்புற, உன்னுடைய வருமானத்தை நம்புற, உன் புத்தியின் மேல நீ நம்பிக்கை வைத்திருக்கிற. ஆனா எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு படிப்பும் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமும் கிடையாது, அந்த அளவுக்கு திறமையும் கிடையாது. நான் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைத்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை. நான் திரும்ப எழுதுறேன், காலையில பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், அடுத்தது என்னுடைய குடும்ப வேலைகளை பார்க்கிறேன். ஆகையினால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட குடும்பத்துல சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகளை ஈஸியாக கடக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். நான் எந்த விதமான பணத்தையோ படிப்பையோ ஞானத்தையோ மனிதர்களையோ நான் நம்புவதில்லை.
நான் கர்த்தரே சார்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தரே நம்பி வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த இளைய சகோதரி மூத்த சகோதரிக்கு பதில் சொன்னார். அதுதான் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. ஏன்னா கர்த்தர் நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லும். அப்ப கர்த்தரை நம்பி வாழ்கிறதற்கும் உலக சூழ்நிலைகளையும் படிப்பையும் பதவியும் மற்றவைகளையும் நம்பி வாழ்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. அநேகருடைய குடும்பங்கள் பிரிந்து போகிறதற்கும் பிரச்சனைகளோடு வாழ்கிறதற்கும் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் பெருமையும் தான் காரணமாக அமையும். கர்த்தரை நம்புகிறதை விட்டுடுறோம். ஆனால் சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற போது அங்கே நமக்கு பாடுகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுகிறதற்கு நமக்கு பலன் இல்லாமல் போகிறது, திறமை இல்லாமல் போகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நாம் கர்த்தரை நம்பி வாழ்கிறதற்கு நாம் கற்றுக் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதனால இந்த 3 வசனங்களிலும் நாம் கற்றுக்கொள்கிறது, கர்த்தர் நித்திய கண்மலையாயிருக்கிறார், அவரையே நம்பி வாழணும். 2வது, பெருமையோட இருந்தால் கர்த்தர் நம்மை வீழ்த்துவார். அதனால தாழ்மையோட வாழணும். தாழ்மைதான் உயர்வை தரும் என்று நாம் இந்த வசனங்களிலே நாம் படிக்க முடிகிறது. அதோடு நாம் நீண்ட ஆண்டுக்கு முன்பதாக ஏப்ரல் 15ஆம் தேதி பிறந்து 1806ஆவது ஆண்டு பிப்ரவரி 12, 1878ஆம் ஆண்டு வரையும் வாழ்ந்த அலெக்சாண்டர் டாக் என்கிற தேவனுடைய மனிதன் ஒருவர் இருந்தார். ஸ்காட்லாந்து சபையிலிருந்து இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷனரி என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியத்தை பாரத தேசத்திலே செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோட அவர் முதலாக 1830ஆவது ஆண்டு கல்கத்தாவில் வந்து சேர்ந்தார். அங்கே வந்து பள்ளியையும் கல்லூரிகளையும் ஆரம்பித்து அதன் மூலமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர் முயற்சி செய்தார். அக்காலத்திலே அவர் செய்த அந்த ஊழியம் பெரிய பலனை கொடுத்தது. அக்காலத்திலே கல்வி இல்லாத சூழ்நிலை, முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை இருந்தபோது அவர் வந்து பள்ளிகளை ஆரம்பித்து அநேக பிள்ளைகளை படிக்க வைத்து கல்லூரிகளை ஆரம்பித்து அதிலே படிப்பிலே முன்னேறுகிற அவர்களை முன்னேற்றிவிட அவர் அதிகமாக பாடுபட்டார். அநேக தரம் அவர் வியாதிப்பட்டு இருந்த போதிலும் தேவனுடைய ஊழியத்தை விட்டுவிடாமல் தேவன் மேலேயே நம்பிக்கையாயிருந்து தேவனை சார்ந்து அவர் தான் நிர்ணயித்திருந்த தேவன் எந்த காரியத்திற்காக அவரை அழைத்தாரோ அந்த காரியத்திற்காக கடைசி வரையிலே அவர் கல்கத்தா பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து அவர் தேவனடி சேர்ந்தார். ஆகையினால அந்த காலத்துல இவர் ஆரம்பித்த இந்த பள்ளியின் மூலமாகவும் கல்லூரியின் மூலமாகவும் அநேக பிள்ளைகள், வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தேவனை அறிந்து கொண்டார்கள், தேவனிடத்திலே வந்தார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இதை இவர் ஒரு சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒரு வழியாக இவர் தெரிந்து கொண்டார். பள்ளிகளை ஆரம்பித்தால் நாம் சுலபமாக நாம் தேவனுடைய வசனத்தை சொல்லிவிடலாம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு இது ஏது வாக்கு இருக்கும் என்று சொல்லி இவர் தன்னுடைய ஊழியத்தை அப்படியாக அவர் ஆரம்பித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அல்லது நமக்கு எந்த காரியங்களை செய்ய நமக்கு கர்த்தர் திறமை கொடுத்திருக்கிறாரோ அதன் மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் தேவனுடைய ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய நீரே நித்திய கண்மலையாயிருக்கிறீர். நாங்கள் உண்மையே நம்பி வாழ, உண்மையே பற்றி கொள்ள இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ அநேக வழிகள் இருந்த போதிலும் ஆனாலும் கர்த்தாவே, நீரே எங்களுக்கு கண்மலையாயிருந்து, நீரே எங்களுக்கு ஆண்டவரே நல்ல போதகராயிருந்து, ஆண்டவரே நீரே நல்ல வழிகாட்டியாயிருந்து எங்களை நீர் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய்
நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை பற்றி கொண்டு கண்மனையில் மேலே கட்டப்பட்ட வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை போல நாங்கள் ஆண்டவரை எப்போதும் நிலையாக உம்மிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனையில கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை நடத்துகிற ஸ்தாபித்திருக்கிற எங்களுடைய ஸ்தாபனர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து என் தேவன் மென்மேலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.